வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மினி ஆடியோ பிளேயரில் பார்த்தோம்னா சவுண்ட் வரல. இப்போ ஆன் பண்ணோம்னா ஸ்பீக்கரில் வந்து வால்யூம் வரல. ஸோ வந்து இது என்ன கம்ப்ளைண்ட்னு பிரித்து பார்த்துல அப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு சவுண்டு பார்த்தோம்னா ப்ளே ஆகுது. அதாவது இப்போ எஃப்எம் வந்து ப்ளே ஆகுது, ஆனால் வந்து ஸ்பீக்கரில் எந்த ஒரு சத்தமும் கிடையாது. பார்த்தோன்னா ஸ்பீக்கரில் எந்த சத்தமும் கிடையாது. இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு பிரித்து பார்த்துக்கலாம். இப்போ பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணாலும் ப்ளே ஆகுது, ஆனால் வந்து ஸ்பீக்கரில் சவுண்ட் வரல. ஸோ வந்து இது பிரித்து என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்துடலாம். பண்ணி பிடிங்கி விட்டுருக்காங்க. இப்போ இந்த சைடு 3 ஸ்க்ரூ, இந்த சைடு 3 ஸ்க்ரூ கழட்டிக்கலாம். பார்த்தோம்னா ஸ்க்ரூ 2 பக்கமும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஸ்பீக்கர் ஒயர் வந்து நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து இப்போ டோர் கழட்டும் போது கட்டாயிருக்கு. இது சால்ட்ரிங் வச்சுக்கிட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம அந்த ஒரு ஒயரை சாலிங் அடிச்சு வச்சு இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து சேம் கம்ப்ளைண்ட்டு எல்லாம் வந்து ஆனில் தான் இருக்குது, ஆனால் வந்து வால்யூம் வரல ஸ்பீக்கரில். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்துடலாம். பார்த்தோம்னா லைன் வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை, எல்லாம் கரெக்டாக ஒயர்லாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இது கட்டான மாதிரி ஒன்றும் தெரில. ஸோ இந்த போர்டை நம்ம பிரித்து டிசி வோல்ட்டு கரெக்டாக வருதா, நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து 5 வோல்ட் வருது, அதனால் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 5 வோல்ட்டு கரெக்டாக வருது. இப்போ வந்து நம்ம ஐசி வந்து வோல்ட்டு கரெக்டாக போகுதா அப்படின்னு மல்டிமீட்டர் போட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ செட்டை ஆன் பண்ணிட்டேன். இப்போ டிசி வோல்ட்டு டிசியில செலக்ட் பண்ணிக்காங்க மல்டிமீட்டரை. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தோம்னா ஐசிக்கு போகக்கூடிய வோல்ட் வந்து 14 வோல்ட் இந்த இடத்துல கரெக்டாக வருது. ஸோ அதுலேருந்து நம்ம ஐசி பின் இந்த ஃபர்ஸ்ட் பின்னுக்கு இந்த வோல்ட் வரும், அதை செக் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா ஐசி பின்னில் வந்து வோல்ட் நம்ம வரல. ஸோ வந்து ஐசி உண்டான வோல்ட் வந்து நம்மளுக்கு கட்டாய வருது. இது நம்ம என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்துடலாம். வந்து செட் ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஸ்பீக்கர் வேறு கட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஜாயின் அடிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்குது உங்களுக்கு காட்டுறதுக்கு. பார்த்தோம்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பின்னில் நம்மளுக்கு வோல்ட் வரல. பார்த்தோம்னா இந்த பொசிஷனில் பார்த்தீங்களா தெரியும், இந்த இடத்துல பின்னு வந்து கட்டாயிருக்கு. அதாவது ட்ராக்லேருந்து பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பின்னு பாருங்கள்.
இந்த பின்லாம் நல்லா இருக்குது. இந்த 3 பின்னும் பார்த்தீங்கன்னா ட்ராக்லேருந்து லைனை தூக்கிட்டு இருக்கு, ட்ராக்கில் ஜாயிண்ட் இல்லை. அதனால தான் கட்டாய் வருது நம்மளுக்கு வந்து வால்யூம் வரல. ஒருவேளை ஐசி போயிருந்தாலும் போயிருக்கலாம், இல்லைனா ட்ராக் கட்டுறதுனால ஐசி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ட்ராக் 3ஐயும் வந்து சால்டிங் அடிச்சுக்கலாம். சால்டிங் அடிச்சுக்கிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா சால்டிங் அடிக்கிறது முன்னாடி இந்த மாதிரி ட்ராக்கை வந்து சீவி விட்டுக்காங்க. சீவி விட்டு நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா சால்டிங் அடிச்சுக்கலாம். பார்த்தோம்னா அந்த 3 லைனுமே சைடில் சீவி விட்டு நம்ம சால்டிங் அடிச்சாச்சு. இப்போ ஸ்பீக்கர் லைனாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி உங்களுக்கு சவுண்டு வால்யூம் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இப்பயும் வந்து நம்மளுக்கு வந்து சவுண்டு வரல. ஆனால் வந்து நம்ம ட்ராக்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் இப்பயும் வந்து நம்மளுக்கு சவுண்டு வரல. என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா இந்த ஆடியோ ஐசியை மாற்றி பார்த்துடலாம். அவ்வளோதான், வேறு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆடியோ ஐசி மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ இந்த நம்பர் பார்த்தோம்னா 6283. ஸோ அந்த ஐசி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐசி பதிலாக இப்போ நம்ம புதுசாக 6283 ஐசி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஆடியோ ஐசி வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு, மாற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்ளை ஆன் பண்ணுறேன், சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சவுண்டு வருது. ஓகே, இப்போ வந்து ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது, சவுண்டு வருது. இப்போ வந்து எஃப்எம் வரனால தான் நம்மளுக்கு வந்து வாய்ஸு கிளியராக கேட்கல, குறைன்னு வருது. இது அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து நாடுகளில் இந்த படிப்பு இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து ஐசி மட்டும் தான் போயிடுச்சு. ஓகேவா, இப்போ 6283 ஐசி மட்டும் தான் இதில் போயிடுச்சு. நம்ம ஐசி மாற்றியாச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான் இதில் வந்து வரும். மேக்ஸிமம் ஐசி போகும், இல்லைனா வந்து வோல்டேஜ் வந்து டயோடு வந்து ஷார்ட் ஆகும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான். வால்யூம் எல்லாமே வந்து ஐசி தூக்கி போட்டு புதுசு மாற்றிக்காங்க. ஓகேவா, இதில் வந்து ஐசி மாற்றினால அப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் மறக்காமல் ஆல்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தம் புது வீடியோ காத்திருக்கு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.